Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோல tomorrow FinNifty expiry, FinNifty, Nifty and Bank Nifty trade setup and support and resistance level இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேட் செட்டப் வீடியோஸ் ரெகுலராக போகிறதுக்கான ரீசன் ஒரு மொமெண்டம் ட்ரேடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, எப்போ கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்போ புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்போ கன்சால்டேஷனில் இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ போடுறோம். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஆப்ஷன் பையிங்கில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஈஸியாக எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ்டர்டே வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம், 21,760க்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆனால் தான் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் வெயிட் பண்ணி 21,640 பிரேக் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 21,600, செகண்ட் டார்கெட்டா 21,550 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாக்டா வெயிட் பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேட் அந்த இடத்துல மொமெண்டம் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் அழகா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ டுமாரோ ட்ரேட் செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 16 crores கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 155 crores கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 21,600, 700 ஹெவி கால் ரேட் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 21,500ல மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரைக் அந்த அளவுக்கு புட் ரேட் இல்லை. மார்க்கெட் டவுன் சைடில் வரும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால புட் சைடில் ரைட் பண்ணல. 600, 650, 700ல இருக்க புட் ரேட் எல்லாமே அன்வைண்டிங் நடந்துருச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் அப்பயே அப்டேட் பண்ணியிருந்தோம். 21,700ல ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடட்னு போட்டிருந்தோம். 1227K. இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 21,500 வந்து ப்ரீவியஸ் டைம் சப்போர்ட். அது இல்லாமல் சைக்காலஜி நம்பர் வேறு, க்ரூஷியஸ் ஏரியா. நாளைக்கு மார்னிங் வந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது இப்போ சப்போர்ட்டாக 4 times ஆக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 21,500 கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 21,440, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 21,400. இந்த லெவல் 21,440, 21,400, 21,360 வரது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் கண்டினியூஸாக ஒரு நல்ல ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும். புட் ஆப்ஷன் சைடு வந்து இது வரைக்குமே வேலிடிட்டி இருக்குது. 21,630 to 640 வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு இப்படி பவுன்ஸ் ஆகிட்டு எகைன் கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜோனில் எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு லெவலில் பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன இடம் கன்ஃபார்மாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் எகைன் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஃபால் ஆகும். ரீடெஸ்ட் பண்ணுற போது ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 21,440, செகண்ட் டார்கெட்டாக 21,400. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 21,360 வரைக்கும் போகிறதுக்கு கண்டினியூஸாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 21,640 to 650 எபோவ் மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு மார்க்கெட் வந்து எகைன் கேப் அவுட், இதில் வந்து மார்க்கெட் இந்த லெவலில் சப்ஸ்டைன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது தான் நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா இங்கே தான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மொமெண்டம் இருக்கும். நீங்கள் எல்லாமே ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறதோட ஆப்ஷன் ப்ரீமியத்தை செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எந்த லெவலில் தானதுக்கப்புறம் ப்ரீமியம் வால்டெலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து எந்த லெவலில் தானதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஒன்று 21,645 எபோவ் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை நாளைக்கு எங்கே டவுன் சைடில் வந்து 440லையோ 400லையோ எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கும்போது தான் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்பிட்வீனில் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு பவுன்ஸுக்கும் வெயிட் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் பவுன்ஸ் ஃபுல்லாக நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேடு வெயிட் பண்ணி ஒரு நல்ல மொமெண்டமை கேட்ச் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப வால்டெலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம்லாம் கன்சல்டேஷனில் இமிடியேட்டாக ஸ்பைக் வருது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் நம்ம போன டைமே சொன்னோம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. எக்ஸாக்டாக இப்போ அந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 47,460 சம்திங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். 48,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 47,500 ஸ்டாடில் இருக்குது. 47,000 புட் ரேட் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சினாரியோ. $47,800 to இந்த 900. லோயர் டைம் ஃப்ரேம் மாத்திரேன். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு இமிடியேட்டாக இந்த கேண்டிலில் ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த கேண்டிலில் மட்டும் ஆல்மோஸ்ட் 80 to 90 பாயிண்ட்ஸ் புட் ஆப்ஷன் சைடு ஸ்பைக்கு. இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகாமல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கு வரைக்கும் போயிட்டு எகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட் பண்ண முடியாமல் டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஏரியா வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். 47,800 வரைக்கும் மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் போனால் எகைன் இந்த லோ பிரேக் ஆச்சு 47,400. இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் 47,200 வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. 47,200 வரைக்கும் கண்டினியூஸாக செல் ஆன் ரைஸில் 4700 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 4700 நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரி. ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஈவனாக ட்ரேட் ஆகும். ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லையும் ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டியை பார்க்கலாம். இந்த லெவலில் இருக்கும்போது பார்த்து க்ரூசியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் வரும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். பிளைண்டாக ட்ரெயின் அப் சைடில் போது டவுன் சைடில் போதும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். கன்சல்டேஷன் வந்து வித்தின் 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் அந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு 11:45 1:45 வரைக்கும் அந்த ஜஸ்ட் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கன்சல்டேஷன் நடந்து இம்மிடியேட்டாக ஒரு ஃபால் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் ட்ரேட் நடக்கும் பேங்க் நிஃப்டியில். வெயிட் பண்ணி இவ்வளோ ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த லெவல் வரைக்கும். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் பவுன்ஸ் 47,600 வரைக்கும் பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த லெவலில் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் டே லோ பிரேக் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 47,200 4700 வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரேடு புட் ஆப்ஷன் சைடு. இது பிரேக் ஆச்சுன்னா ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 hour டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா இந்த விக்கை கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கும். இதே லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கும். விக்கை கொண்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கொண்டு வந்து இப்படி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிட் கேப்பில் நடந்த மாதிரி தான். நம்ம மிட் கேப்பில் அழகாக சொல்லியிருந்தோம் 10,500 ஆக்டிங் எஸ் எ சப்போர்ட். இஃப் ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா அடுத்த 10,461க்கு இமீடியட்டாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அந்த மொமெண்டம் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் இருக்கும். ஃபின் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷனில் இருக்கும் ஜோனு. ஆல்மோஸ்ட் 21,300 க்ளோஸ் ஆகிருக்கு ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இந்த 21,350க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 21,000 அந்த 380 to 400 சப்போர்ட்டாக மல்டிபிள் டைம்ஸ் ஆக்ட் ஆயிருந்துச்சு. ஒரே கேண்டிலில் ஃபால் வந்திருக்கு. நாளைக்கு இமீடியட்டாக ஆக்டாக ஒரு சப்போர்ட்டான இடம் 21,200. அதுவும் பிரேக் ஆனால் 21,150 வரைக்கும் வரும். இமீடியட் கேண்டில் ஃபாலோ ஆயிருக்கனால நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் 21,350 வரைக்கும் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு தான் புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். அழகாக ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டியில். வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் ட்ரேடை அழகாக கேட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பெரி எடுத்து வச்சுட்டு ஃபின் நிஃப்டியில் ஹோல்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எஸ்எல்என்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி 21,400க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி ஃபஸ்ட் டைம் எங்கே
ட்ரேட் நடக்குதுன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி டைமில் நீங்கள் ட்ரேட் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குன்னா அந்த ட்ரேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடத்துவாங்க. அந்த மாதிரி ட்ரேடில் போய் சிக்கிக்காதீங்க. வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். லோ பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக எடுத்திங்கன்னா ஒரே கேண்டில் ஸ்பைக் கொடுத்து அதே கேண்டில் ரிவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் FinNifty பொறுத்த வரைக்கும் 21,200 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுவும் பிரேக் ஆனால் 21,150 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 21,400 450க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டுமே நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதர்வைஸ் புட் ஆப்ஷன் சைடு பேங்க் நிஃப்டி மாதிரி பிரேக் ஆகிற வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரீமியம் செக் பண்ணிடலாம். அட் த மணி ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 21,300 வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து இன்க்ரீஸ், கால் ஆப்ஷன் சைடு வந்து 40ல் இருக்குது, புட் ஆப்ஷன் சைடு வந்து 60ல் இருக்குது. அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் வந்து 60 40 100ல் இருக்குன்னா ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போதே 70 ருபீஸில் தான் ஓப்பன் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணுங்கள். 21,350 300 ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் அட் த மணி ஸ்ட்ரைக் எடுங்க. அவுட் ஆஃப் த மணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 21,200 21,150 புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். 20,000 21,000 புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்க மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்தால் தான் அந்த அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ப்ரீமியம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஒர்க் ஆகும். இப்போ இன்றைக்கி கூட நம்ம மிட் கேப்பில் ட்ரேட் எடுத்தது வந்து 21,525 புட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம 550 350ல் ட்ரேட் ஆகும்போது அங்கே 550ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்க அவுட் ஆஃப் மணி தான் எடுத்திருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓவர் அவுட் ஆஃப் த மணி போகாதீங்க. எனி டைம் FinNiftyல பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் அப்படியே டீகே ஆயிரும். அதனால FinNiftyல ட்ரேட் பண்ணும்போது மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துக்கோங்க. 21,400 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் ஆக்ட் ஆகிற இடம் 21,200 21,150. ரெசிஸ்டன்ஸ் வரும்போது வெயிட் பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. ரிஜெக்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, ஒரு ஃபாலு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஐ கட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுது. பட் ஆனால் அந்த கேண்டில் பாருங்கள் நெகட்டிவ் கேண்டிலில் பெரிஷ்னஸ் காட்டுது. இந்த மாதிரி கேண்டில் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஏதாச்சும் இதுக்கு மேலே க்ளோசிங் வராமல் நெகட்டிவ் கேண்டில் வருது அப்படின்னா அங்கே ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட் வந்து 21,250 21,200 வரைக்கும் ஒரு நல்ல புட் ஆப்ஷன் ட்ரேட், ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். FinNifty பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.